வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து நவராத்திரி பூஜையை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய அருண் ஷர்மி சேனலில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எங்களுடைய மனதார்ந்த நன்றிகள். இன்றைக்கி முக்கியமான ஒரு 4 விஷயம் ஷேர் பண்ண போகிறேங்க. நவராத்திரியில் முக்கியமாக இந்த 4 விஷயம் மட்டும் பண்ணால் அம்பிகையுடைய அருள் பார்த்திங்கன்னா முழுமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 4 விஷயம் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நவராத்திரினாவே எல்லாருக்கும் தெரியும், 9 நாட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக வழிபாடு பண்ணுவாங்க. அதில் அம்பிகைக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் மேற்கொண்டால் நம்மளுடைய அதாவது அம்பிகையுடைய அருளை பெற முடியும். அதே மாதிரி நம்ம என்ன நினைச்சு நம்ம காரியம் வேண்டுதல் வைக்கிறோமோ அது முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அம்பிகையுடைய அருள்னாலன்னு சொல்லுவாங்க. ஸோ நவராத்திரியோட வழிபாட்டின் சிறப்பு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது சக்தி வழிபாடு இல்லைங்களா. ஸோ சக்தி வழிபாடு உச்சமாக எந்த அம்மன்? துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனுடைய அருளை பெறுறதுக்கு உன்னதமான வழிபாடு என்னன்னா நவராத்திரி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நவராத்திரியை 9 நாட்கள் கொண்டாடுவதுன்றது வழக்கம். அது அபூர்வமாக இந்த நவராத்திரி 10 நாள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நவராத்திரி வழிபாட்டை முறையாக மேற்கொள்கிறதுனால எதிர்மறை ஆற்றலை விரட்ட முடியும். துர்க்கை அம்மனின் அருளை முழுமையாக பெற முடியும் என்று நம்பப்படுது. அதே மாதிரி சாரதா நவராத்திரி என்பதுனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செழிப்பு, அமைதி இதெல்லாம் வழங்கக்கூடியது. இந்த மங்களகரமான காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரியான வேண்டுதல் விருப்பங்கள் வச்சாலும் இந்த 4 விஷயங்கள் முக்கியமாக இந்த 4 விஷயங்களை மேற்கொண்டோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதில் முதல் விஷயம் என்ன? இந்த 4 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவர்ண மந்திர பாராயணம். அதாவது சக்தி வாய்ந்த நவர்ண மந்திரத்தை நவராத்திரி காலத்தில் உச்சரிப்பதுன்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. இதை தெய்வீக சக்தியுடன் தொடர்புடைய மந்திரங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நவராத்திரி காலத்தில் தினமும் இதை குறிப்பிட்ட டைமில் அதாவது எண்ணிக்கையில் பாராயணம் செய்தால் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியருடைய அருள் கிடைக்குன்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சாமுண்டியே விச்சியே. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சாமுண்டியே விச்சியன்ற மந்திரத்தை இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சாமுண்டையே விச்சியே என்ற மந்திரத்தை கையில் ருத்ராட்ச மாலை வச்சுட்டு ஜபமாலை வைத்தபடி தினமும் 108 முறை சொல்வதால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆபத்துக்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் நம்ம நெருங்காமல் தெய்வீக அருள் நம்மை காக்கும்னு நம்பப்படுது. இது முதல். ஓகேங்களா. செகண்ட் பார்த்திங்கன்னா அகண்ட தீப வழிபாடு. அதாவது நவராத்திரியில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுவது அகண்ட தீப வழிபாடு. இதை எப்படி பண்ணணும்னா, ஒரு பெரிய மண் அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை அணையாமல் நவராத்திரியின் 9 அல்லது 10 நாட்களும் தொடர்ந்து எரியும்படி பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ கடுமையான விரதம் கடைபிடித்து அகண்ட தீபம் அணையாமல் கண்ணும் கருத்துமாக கவனித்து அதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதால வீட்டில் நேர்மறை அதிர்வலைகளை ஏற்படுத்தி தெய்வீக சக்தியை ஈர்த்து வீட்டில் எப்போதும் இருக்க செய்யும்னு நம்பப்படுது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, தேவிக்கு விதவிதமான அலங்காரங்கள். ஸோ அம்மன்னாவே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு விதவிதமான அலங்காரம் பண்ணிங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா. ஸோ நவராத்திரி காலத்தில் அம்பிகையை விதவிதமாக அலங்கரிக்கிறது அதாவது பக்தியின் வெளிப்பாடாக சொல்கிறாங்க. ஸோ தெய்வீக சக்தியுடன் நம்ம ரொம்ப நெருக்கமாகி கொள்வதற்கான வழி. ஸோ விதவிதமான நகைகள், பெண்கள்னாவே நகைகள் பூக்கள்லாம் அலங்கரித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அது அம்பிகையே அலங்காரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, மங்கள பொருட்களை படைத்து வழிபடும் போது தேவியினுடைய அருளை முழுமையாக பெற முடியுன்றாங்க. அம்மனுக்கு முக்கியமாக வளையல், மஞ்சள், குங்குமம், மருதாணி, சிவப்பு நிற புடவை உள்ளிட்டவர்களை வழங்குவதால் அம்பிகை மனம் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? நல்வாழ்க்கை கொடுப்பாங்க. விருப்பங்களை விரைவாக நிறைவேற்றி தருவாங்க. அம்பிகையுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். அடுத்தது 4வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு நிற பொருள்களை பயன்படுத்துறது. எப்படி பயன்படுத்துறது இந்த நவராத்திரி காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்புன்றதே மங்களத்தின் அடையாளம் இல்லைங்களா. அதை தான் நிறத்தை சொல்லுவாங்க. அதனால் அம்பிகைக்கு விருப்பமான நிறவாகவும்
நிறமும் சொல்கிறாங்க. இதை வந்து அம்பிகையை சிவப்பு நிற வஸ்திரம் விரித்த ஆசனத்தில் உட்கார வைக்கிறது, அம்பாளை உட்கார வைக்கிறது, சிவப்பு நிற ஆடையால் அம்பிகையை வந்து அலங்காரம் பண்ணுறது, சிவப்பு நிற விரிப்பில் அமர்ந்து நம்ம வந்து மந்திரம் ஜபம் பண்ணுறது சிறப்பான பலன் தருன்றாங்க. இது ரொம்ப எளிய செயல்பாடு. நம்முடைய இந்த தியானம், மந்திர ஜபம், வழிபாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்க செய்து நன்மைகளை அதிகரிக்க செய்வதாக கருதப்படுது. ஸோ நான் இங்கே ஷேர் பண்ண இந்த 4 விஷயத்தையும் கண்டிப்பாக உங்களுடைய நவராத்திரி கொலு பூஜையில் தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பம் செழிப்பாகவும் எந்த ஒரு குறைவில்லாமலும் இருக்கும்ன்றது உறுதி. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே பயன்பெற்று எல்லாரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நலமோடன் வாழணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த டே வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணியாச்சு. இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் ஜபங்கள் வந்து இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு நம்ம சந்திப்போம் நவராத்திரி குழுவில். நன்றிங்க. மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் குளிர வள்ளியை மனம் குளிர வள்ளியை மனம் குளிர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த முருகப் பெருமானி ஆதி அருணாசலம் அமர்ந்த முருகப் பெருமானே. வாழ் சத்குருநாதனை வாழ் பரமேஸ்வரனை வாழ் சர்வேஸ்வரனை வாழ்க வாழ்க வாழ். ஓம் சிவாய நமோ. புழுவாய் பிறக்கியும் புண்ணியா முன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க 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 வரம் தர வேண்டும் வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே 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 தொழுவார்க்கு இறங்கி வந்தருள் செய்வாய். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி வந்தருள் செய்வாய். பாதை புனியூர் செருநீர் புழகங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. பாதை புனியூர் செருநீர் புழகங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. அகிலாண்ட ஒரு பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரி பெரிய நாய் சொந்த பாடலீஸ்வரரை போற்றி வாழ்க வாழ்க.